السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا أشرف المرسلين وعلى آله وصحبه أجمعين، أما بعد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ولله يسجد من في السماوات والأرض طوعا وكرها ولظالهم بالغدو والآصال. صدق الله العظيم. قال نبينا صلى الله عليه وسلم: سبعة يظلهم الله في ظله يوم لا ظل إلا ظله. صدق رسوله النبي الكريم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் நம்மை படைத்தாலும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகுக. நமது நாயகம் உயிரினும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னார் வழிநடந்த அத்துணை சஹாபாக்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், நல்லோர்கள், வலிமார்கள், குறிப்பாக சிறப்பு மிக்க நாளான இந்த வெள்ளிக்கிழமை என்று அல்லாஹுவின் இறை இல்லத்திற்கு விரைவாக வந்திருக்கும் நம் அத்துணை நபர்கள் மீதும், இனி இந்த அல்லாஹுவின் சன்னிதானத்தை தேடி வருகிற அத்துணை இஸ்லாமிய நல் உள்ளங்கள் மீதும் ஸலாத் எனும் கருணையும் சலாம் எனும் ஈடற்றமும் உண்டாகட்டுமாக. ஆமீன். கண்ணி மிகுந்த அல்லாஹுவின் நல்லடியார்களே, இன்னத்தீன இன்தல்லாஹில் இஸ்லாம், அல்லாஹ்விடத்தில் ஒப்புக்கொள்ளப்பட்ட மார்க்கம் என்றால் அது இஸ்லாம் மட்டும்தான். அந்த இஸ்லாம் மார்க்கத்தில் வாழுகிற நாம் இந்த இஸ்லாமிய மார்க்கத்திலேயே வஃபாத் ஆகக்கூடிய பாக்கியத்தை நம் அத்தனை பேருக்கும் அல்லாஹ் வழங்குவானாக. ஆமீன். அன்பிற்கினி அல்லாஹுவின் நல்லடியார்களே, கோடை காலத்தில் நாம் வாழ்கிறோம். எங்கு பார்த்தாலும் வெப்ப அலைகளும் சலனங்களும் மட்டும்தான். வெப்பத்தை தாங்க முடியாமல் அதற்கான தீர்வை தேடி பல வழிகளில் சிந்திக்கிற ஆளாக நாம் மாறிவிட்டோம். தமிழ்நாட்டில் மட்டும் 15 மாவட்டங்களுக்கு அதிகமாக 100 டிகிரியை தாண்டி விட்டது வெப்ப அலைகள். இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு வெப்ப சலனங்களும் அலைகளும் அதிகம் என்று நிபுணர்கள் சொல்கிறார்கள். குறிப்பாக ஈரோடிலே அதிகபட்சமாக 110 டிகிரியை தாண்டி விட்டது, சில இடங்களில் 112 டிகிரிகளையும் தாண்டி விட்டது என்கிறார்கள். ஈரோடு மாவட்டம், கரூர் மாவட்டம், சேலம் மாவட்டம், நாமக்கல் மாவட்டம், இப்படி ஒரு பட்டியல் 15 மாவட்டங்கள். இந்த 15 மாவட்டங்களிலும் வெப்ப அலை 100 டிகிரியை தாண்டி இருக்கிறதா? நமது அரசாங்கமும் என்ன செய்திருக்கிறது? மே 1ஆம் தேதி முதல் 6ஆம் தேதி வரை வெப்ப அலை கடுமையாக இருக்கும், வெப்பநிலை உச்சத்தை தொட வாய்ப்பு இருக்கிறது. அதனால் 15 மாவட்டங்களுக்கும் ஆரஞ்சு அலர்ட்டை கொடுத்திருக்கிறது. இதுவல்லாமல் இது குறித்து பேசுகிற ஆய்வாளர்கள் இது குறித்து அதிகமாக விழிப்புணர்வை தருகிறார்கள். எந்த அளவிற்கு என்றால், நமது தமிழ்நாட்டிலே வெப்பத்தை நாம் குறைத்து கொள்ள மலைக்குரிய இடங்களை தேடி செல்வோம். ஊட்டி, கொடைக்கானல். அந்த ஊட்டி கொடைக்கானலையும் இந்த வெப்பம் விட்டு வைக்கவில்லை என்கிறார்கள். ஊட்டியிலே இந்த வருடத்தில், இந்த மாதத்தில் 29 டிகிரி செல்சியஸை தாண்டி விட்டதாம் வெப்ப அலை. 1951ஆம் ஆண்டிலிருந்து இதுவரைக்கும் கணக்கெடுக்கப்பட்ட வெப்ப அலைகளில்
இந்த வருடம்தான் ஊட்டியிலே அதிகமான வெயில், அதிகமான வெப்ப அலை என்று ஆய்வாளர்கள் சொல்கிறார்கள். எத்தனை வருடங்கள் என்று கணக்கிட்டு பாருங்க. 70 வருடங்களுக்கு மேலாக இப்பொழுதுதான் ஊட்டியில இந்த அளவிற்கு வெப்ப அலை. அந்த வெப்ப அலையை நாம் தற்காத்துக் கொள்ள, பாதுகாத்துக் கொள்ள நாம் ரெண்டை தேடுகிறோம். எங்கேயாவது நிழல் கிடைக்குமா அப்படின்னு தேடுகிறோம். எங்க நாம் கடைக்கு போனாலும் அல்லது ஏதாவது ஒரு விழாவுக்கு போனாலும் அங்கு தேடுகிற முதல் விஷயம் வீட்டை தேடுகிறோம் அல்லது நிழலை தேடுகிறோம். எங்கடா நிழல் இருக்கு? நிழலை தேடி அங்கு அமர்ந்து வெப்பத்தை தணித்துக் கொள்ள நாம் தண்ணீரை தேடுகிறோம். இந்த வெப்ப காலங்களில் நாம் தேடுவது ரெண்டு தான். ஒன்று நிழல், இன்னொன்று தண்ணீர். நிழல் நாம் தேடி தேடி அலைகிறோம், ஆனால் நம்முடைய செயல்களே நமக்கு ஆபத்தாக முடிந்து விடுகிறது. மரங்களை அதிகமாக வளர்க்காமல், மரங்களுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்காமல், அதை நாம் புறக்கணித்து அழிக்க நாம் நேர்ந்து அழித்த பிறகு நாம் நிழலை தேடி ஓடுகிறோம். வீட்டிற்குள் சென்றாலும் வீட்டிற்குள்ளும் வெப்ப அலை விட்டு வைப்பதில்லை. அந்த அளவிற்கு கடுமையான அலை, அந்த அளவிற்கு வெப்பத்தின் உச்சம் அதிகமாக இருக்கிறது என்று அத்தனை ஆய்வாளர்களும் சொல்கிறார்கள். அந்த வெப்பத்திலிருந்து காத்துக்குள்ள நாம் நிழலை தேடுகிறோம். அந்த நிழல் குறித்து அல்லாஹ் என்ன சொல்கிறான்? குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான், வலில்லாஹி யஸ்ஜுது மன் ஃபிஸ் ஸமாவாதி வல் அர்த் தவ்அன் வ கர்ஹன். இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட வானங்கள், பூமிகள், இந்த இரண்டுக்கும் இடையில் இருக்கிற அத்தனையும் என்ன செய்கிறது? அல்லாஹ்விற்கு சுஜூது செய்கிறது. வலிலாலுஹும் பில் குதுவி வல் ஆசால். அல்லாஹ் தஆலா இந்த உலகத்திற்கு தந்திருக்கிற நிழலும் என்ன செய்கிறது? அல்லாஹ்விற்காக காலையிலும் மாலையிலும் அது சுஜூது செய்கிறது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். முன்னும் பின்னுமாக, ஒரு பக்கம் வலதுபுறம் என்றால் இன்னொரு பக்கம் இடதுபுறம், அது மாறி மாறி நிழலை தந்து தந்து அது அல்லாஹ்விற்காக சுஜூது செய்கிறது என்று குர்ஆன் சொல்கிறார். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நிழல் குறித்து சொன்னார்கள். அந்த குளிர்ந்த நிழல் இருக்கல்லவா, அது ஒரு மிகப்பெரிய நிஅமத், அருட்கொடை என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். குர்ஆனில் அல்லாஹ்வே சொல்கிறான், அல்லாஹ் தஆலா தனது படைப்பினங்களிலிருந்து நிழலை தந்திருக்கிறான். மரத்தின் மூலமாகவோ கட்டிடத்தின் மூலமாகவோ இன்னபிற பொருளின் மூலமாக அல்லாஹ் நிழலை தந்திருக்கிறான். அந்த நிழலை குறித்து அல்லாஹ் சொல்கிற பொழுது சொல்கிறான், வெப்பத்திலிருந்து தற்காத்துக் கொள்ள இவர்கள் சட்டைகளை இவர்களுக்கு நாம் கொடுத்திருக்கிறோம். வெப்பத்திலிருந்து தற்காத்துக் கொள்ள எல்லா விதமான உபகரணங்களை நாம் கொடுத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு அந்த வசனத்தின் கடைசியிலே சொல்கிறான், அல்லாஹ் என்ன செய்திருக்கிறான்? தன்னுடைய அருட்கொடையை பரிபூர்ணப்படுத்தி இருக்கிறான் என்று அல்லாஹ் சொல்கிறான். நிழல் அது ஒரு அருட்கொடை என்று குர்ஆன் சொல்கிறது. ஒரு நாள் பகல் நேரம் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டிலே வெப்ப சலனத்தை தாங்க முடியாமல், வெப்ப அலையை தாங்க முடியாமல் வெளியே வருகிறார்கள். இன்னைக்கு நம்ம வீட்டில் நம்மளால இருக்க முடியல, அந்த அளவுக்கு வெப்பம். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெப்பத்தின் காரணமாக வீட்டை விட்டு வெளியே வருகிறார்கள். வெளியே வருகிற கொஞ்ச நேரத்திலே போகிற பாதையில் அபூபக்கர் ரலியல்லாஹு வருகிறார்கள், உமர் ரலியல்லாஹு வருகிறார்கள். ஆக 3 பேரும் சேர்ந்து அப்படி அந்த பாதை வழியாக நடக்கிறார்கள். நிழல் தேடி நடக்கிறார்கள் 3 பேரும். வழியிலே ஒரு தோட்டத்தை பார்க்கிறார்கள், ஒரு அன்சாரி தோழருடைய தோட்டம். அவர் பேர் அபு ஹைசம். அந்த அபு ஹைசம்ங்கிறவருடைய தோட்டத்திலே 3 பேரும் நுழைகிறார்கள். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களும் உமர் ரலியல்லாஹு அவர்களும் 3 பேரும் நுழைகிறார்கள். நுழைந்தால் நிழலை தேடுகிறார்கள். அங்கு ஒரு பெரிய மரம் இருக்கிறது. அந்த பெரிய மரத்தில் அருகில் சென்று அந்த நிழலிலே அமர்கிறார்கள். அமர்வதற்காக ஒரு தார்ப்பாய் விரிக்கப்படுகிறது, அதில் உட்காருகிறார்கள் 3 பேரும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களும் உமர் ரலியல்லாஹு அவர்களும். நிழல் கிடைத்த சந்தோஷம், அப்படி அமர்ந்திருக்கிறார்கள் 3 பேரும். அமர்ந்திருக்கிற நேரத்தில் அந்த சஹாபி வருகிறார், அந்த தோட்டத்து சொந்தக்காரர். ரசூலுல்லாஹ்விற்கு குளிர்ந்த பேரித்தம்பழங்களையும்
குளிர்ந்த நீரையும் திராட்சையும் கொண்டு வருகிறார். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னாடி வைக்கப்படுகிறது. 3 பேரும் சாப்பிடுகிறார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு சாப்பிடுறாங்க, உமர் ரலியல்லாஹு சாப்பிடுறாங்க, ரசூலுல்லாஹ் சாப்பிடுறாங்க. 3 பேரும் குளிர்ந்த நீரை குடித்து விட்டு கொடுக்கப்பட்ட பழங்களை சாப்பிட்டு முடித்த பிறகு நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஹாதா வல்லதி நஃப்ஸி பியதிஹி மினன் நஈம் அல்லதி அன்தும் பிஹுப்பிஹி மஸ்அலூன அன்ஹு யௌமல் கியாமா. நாம் கொடுக்கப்பட்ட இந்த அற்கொடை குறித்து நாளை மறுமையில் நாம் விசாரிக்கப்படுவோம் என்று அல்லாஹ் என்று நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த 2 சஹாபிகளுக்கும் சொல்கிறார்கள். யாருக்கு? அபூபக்கர் ரலியல்லாஹு உமர் ரலியல்லாஹு. நாம் கொடுக்கப்பட்ட அற்கொடைக்காக அல்லாஹ்விடம் நாம் கேள்வி கேட்கப்படுவோம் என்று சொல்கிறார்கள். சொல்லிவிட்டு அந்த அற்கொடை என்னவென்று பெருமானாரே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சொல்கிறார்கள். ஹாதா லில்லுல் பாரித். இந்த குளிர்ந்த நிழல், இந்த மரத்தில் அமர்ந்திருக்கிறோம் அல்லவா, இந்த நிழல் என்பது ஒரு அற்கொடை. இது குறித்து நாளை மறுமையில் நம்மிடம் அல்லாஹ் விசாரிப்பான். அடுத்து பெருமானார் சொன்னார்கள், பாரித். இந்த குளிர்ச்சியான பழங்கள், இந்த குளிர்ச்சியான தண்ணீர், குளிர்ச்சியான நிழல், இந்த 3ம் குறித்து அல்லாஹ் நாளை மறுமையில் விசாரிப்பான். இது ஒரு மிகப்பெரிய அற்கொடை என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொல்வார்களே, வெப்பத்தின் போதுதான் நிழலின் அருமை தெரியும் என்பார்கள். இந்த வெப்ப சலனங்களும் அலைகளில் தான் நாம் எதை தேடுகிறோம்? நிழலை தேடுகிறோம். அந்த நிழல் ஒரு அற்கொடை என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த வெப்பத்தை நம்மால் தாங்க முடியவில்லை. அதிகபட்சமாக நம்முடைய தஞ்சாவூர் மாவட்டத்திலேயே 104 டிகிரியை தாண்டி இருக்கிறது வெப்ப அலைகள், வெப்ப சலனங்கள். சூரியனுக்கும் பூமிக்கும் எவ்வளவு தூரம் டிஸ்டன்ஸ் தெரியுமா? பூமிக்கும் சூரியனுக்கும் உள்ள தொலைதூர அளவு. ஒவ்வொரு ஆண்டும் நாசா என்ன செய்கிறது? இதற்கான அளவை கூட்டிக் கொண்டேதான் செல்கிறது. ஆரம்பத்தில் ஒன்று சொன்னான், இப்ப இன்னொன்னு சொல்றாங்க. இப்ப உள்ள அறிக்கைப்படி சூரியனுக்கும் பூமிக்கும் உள்ளான தொலைதூர அளவு 150 மில்லியன் கிலோமீட்டர் என்கிறார். எத்தனை கிலோமீட்டருங்க? 150 மில்லியன் கிலோமீட்டர். 1 மில்லியனா 10 லட்சம். கணக்கு போட்டு பார்த்தீங்க. 150 மில்லியன் கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறது சூரியன். அந்த சூரியனுடைய வெப்ப அலையை நம்மால் தாங்க முடியவில்லை. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த வெப்ப அலை குறித்து நீங்கள் சிந்திக்க வேண்டும். சூரியன் நம்மை விட 150 மில்லியன் கிலோமீட்டர் இருக்கிறது. அந்த அலையை நம்மால் தாங்க முடியவில்லை. ஆனால் நாம் இறந்து இந்த உலகம் அழிக்கப்பட்டு நாளை மறுமையில் அல்லாஹ்வின் சன்னிதானத்திற்கு முன்னாடி நிற்போம் அல்லவா, அப்பொழுது அல்லாஹ் சூரியனை எங்க வைத்திருப்பான் தெரியுமா? நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், துதுன ஷம்ஸு யௌமல் கியாமத்தில் ஹல்கி ஹத்தா தகூன மின்ஹு மிக்தாரி மைலின் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாளை மறுமையில் அல்லாஹ்வுடைய முன்னாடி நிற்கிற பொழுது நமக்கும் சூரியனுக்கும் உண்டான தொலைவு 1.5 கிலோமீட்டர் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 150 மில்லியன் கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற சூரியனின் வெப்ப அலையை நம்மால் இப்பொழுது தாங்க முடியவில்லை என்றால், நாளை மறுமையில் நமக்கும் சூரியனுக்கும் உண்டான தொலைவு 1.5 கிலோமீட்டர் தான். அந்த 1.5 கிலோமீட்டர் எப்படி நம்மால் தாங்குவோம்? நபிகளே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், ஃபயகூனு الناس على قدر اعمالهم في الارض. அந்த சூரியனின் வெப்பத்தை தாங்க முடியாமல் நாளை மறுமையிலே 1.5 கிலோமீட்டருக்கு அருகாமையில் இருக்கிற சூரியன் வெப்பத்தை எப்படி தாங்க முடியும்? தாங்க முடியாமல் எல்லாரும் வியர்வையிலே மூழ்கி இருப்பார்கள். எந்த அளவிற்கு வியர்வை தெரியுமா? அவர்கள் இந்த உலகத்தில் எந்த அளவிற்கு பாவங்கள் செய்தார்களோ அந்த பாவங்கள் அளவிற்கு அவர்களுக்கு வேர்வையில் மூழ்கி இருப்பார்கள் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சில பேர்கள் கரண்டை கால் வரைக்கும் வியர்வையில் மூழ்கி இருப்பார்கள். சில பேர்கள் முழங்கால் வரைக்கும் வியர்வையில் மூழ்கி இருப்பார்கள். சில பேர்கள் இடுப்பு வரைக்கும் வியர்வையில் மூழ்கி இருப்பார்கள். சில பேர்கள் நெஞ்சு வரைக்கும் அவர்களுக்கு வியர்வையில் மூழ்கி இருப்பார்கள். சில பேர்கள் வாய் அளவிற்கு அவர்கள் வியர்வையில் மூழ்கி இருப்பார்கள். வியர்வையின் அளவு எப்படி தெரியுமா? இந்த உலகத்தில் அவர்கள் எந்த அளவிற்கு பாவங்கள் செய்தார்களோ
அந்த அளவிற்கு அவர்களுக்கு வேர்வைகள் நிறைந்திருக்கும் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த நிலை நாம் சற்று யோசித்து பார்ப்போம். 150 மில்லியன் கிலோமீட்டர் இருக்கிற சூரியனின் வெப்ப அலையை நம்மால் இப்பொழுது தாங்க முடியவில்லை என்றால், நாளை மறுமையில் அல்லாஹ் நமக்கு முன்பதாக 1.5 கிலோமீட்டருக்கு அருகாமையில் சூரியனை கொண்டு வந்து நிப்பாட்டுகிற பொழுது அந்த வெப்ப அலையும் அந்த சூட்டையும் நாம் எப்படி தணிக்க போகிறோம்? அங்கு நிழல் தேடி நாம் அலைய வேண்டாமா? நாளை மறுமையில் இப்பொழுது நாம் நிழலை தேடினால் மரம் இருக்கிறது, ஏதோ வீடு இருக்கிறது, ஏதாவது பஸ் ஸ்டாண்ட் இருக்கு, அந்த பஸ் ஸ்டாண்ட்ல போய் நாம் நின்னுக்கிறோம். நாளை மறுமையில் எங்கே நிழல் இருக்கிறது? நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள் பாருங்களேன், நாளை மறுமையிலே நிழலே இருக்காது, ஒரே ஒருவனுடைய நிழல் இருக்கும், அல்லாஹ்வுடைய நிழல் மட்டும்தான் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த அல்லாஹ்வுடைய நிழல் மட்டும்தான் இருக்கும். மீதி அத்தனை பேரும் சூரியனுக்கு அருகாமையில் நாம் எல்லாம் இருந்து வேர்வையில் மூழ்கி இருப்போம் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த நேரத்திலே அல்லாஹ் என்ன செய்கிறான்? சில பேர்களுக்கு மட்டும் தன் நிழலை தருகிறான். அவர்கள் யார்? அவர்களுடைய பட்டியலில் நாம் இருக்கிறோமா என்று நாம் சிந்திக்க வேண்டும். அதுதான் இன்றைக்கு ஜும்மாவுடைய பயான். இந்த வெப்ப அலை நம்மால் தாங்க முடியவில்லை. நாளை மறுமையிலே சூரியன் நமக்கு அருகாமல் வருகிற போது அந்த வெப்ப அலையை நாம் தற்காத்துக் கொள்ள ஒரே ஒரு இடம்தான் இருக்கிறது, இறைவனுடைய நிழல். அந்த இறைவனுடைய நிழல் யார் யாருக்கு கிடைக்கும், யார் யாருக்கு அல்லாஹ் தன்னுடைய நிழலை தர இருக்கிறான் என்பதை மட்டும் நாம் பார்த்து விடுவோம். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சப்அத்துன் யுதில்லுஹுமுல்லாஹ் ஃபி ظில்லிஹி, நாளை மறுமையிலே நிழலே இல்லாத அந்த நன்னாளிலே அல்லாஹ் தன்னுடைய நிழலை சிலருக்கு தருகிறான். யார் தெரியுமா? 7 நபர்களுக்கு தருகிறான் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 7 நபர்களுக்கு அல்லாஹ் தன்னுடைய நிழலை தருகிறான். ஒன்றாவது யார் தெரியுமா? அல் இமாமுல் ஆதில், நீதமான ஆட்சியாளர், நீதமான நிர்வாகி, நீதமான பொறுப்புதாரி, நீதமான தலைவன். அவனுக்கு அல்லாஹ் என்ன செய்கிறான்? தன்னுடைய நிழலை தருகிறான். நமக்கு ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் ஏதாவது ஒரு பொறுப்பு கொடுக்கப்படலாம். அந்த பொறுப்பை நாம் சரியாக செய்கிற பொழுது, நீதமாக செய்கிற பொழுது நாம் அல்லாஹ்வுடைய நிழலை கண்டிப்பாக பெறுவோம். எல்லாருக்கும் பொறுப்பு இருக்கிறது, எல்லாரும் நிர்வாகிதான். ஒரு குடும்பத்திற்கு ஒரு ஆண்மகன் நிர்வாகி, அவன் கேட்கப்படுவான், உன் குடும்பத்தை நீ எப்படி பராமரித்தாய், உன் குழந்தை நீ எப்படி வளர்த்தாய், உன் மனைவிக்கு செய்ய வேண்டிய ஹக்க நீ செய்தாயா என்று எல்லா கேள்வியும் கேட்கப்படும். தன் பிள்ளைகளில் யாருக்காவது பாரபட்சம் பார்த்தியா? பொம்பளை பிள்ளைக்கு ஒரு மாதிரி, ஆம்பளை பிள்ளைக்கு ஒரு மாதிரி, இது குறித்தும் அல்லாஹ் கேள்வி கேட்பான். அங்கேயும் நாம் நீதத்தை கடைபிடித்தோம் என்றால் நமக்கு அல்லாஹ் என்ன செய்வான்? நாளை மறுமையிலே நிழலே இல்லாத அந்த நாளிலே தன்னுடைய நிலை அல்லாஹ் தருவான். உமர் ரலியல்லாஹு அவர்கள் ஷாமுடைய பயணத்தை முடித்து விட்டு திரும்பி வருகிறார்கள். திரும்பி வருகிற வேளையிலே ஒரு மூதாட்டி புலம்பிக் கொண்டிருக்கிறார். போய் என்னமா எதுக்கு புலம்புற அப்படின்னு கேட்கிறாங்க. யாரு? உமர் ரலியல்லாஹு. அப்ப அந்த அம்மா சொல்றாங்க, யாரோ ஒரு உமரா, அவர் தான் இப்ப மதீனாவுக்கு ஜனாதிபதியா, அந்தால் என்ன ஆட்சியை நடத்துறான், எனக்கு எந்த அரசாங்கத்தினுடைய எந்த திட்டங்களும் எனக்கு வரலையே, எனக்கு கிடைக்கலையே, அரசாங்கத்தினுடைய எந்த நலத்திட்ட உதவிகளும் எனக்கு கிடைக்கல, என்ன அந்த ஆள் ஆட்சியாளர், நாளை மறுமையில கண்டிப்பா அவரை நான் அல்லாஹுக்கு முன்னாடி நிறுத்துவேன் அப்படின்னு இந்த மூதாட்டி சொல்றாங்க. உமர் ரலியல்லாஹு பக்குன்னு ஆகுது. ஏமா உன் சொந்த ஊர் எது? இதான் ஷாம் தான் என் சொந்த ஊர், இங்கதான் இருக்க. ஏமா உமரு எங்க இருக்காரு? மதீனால இருக்காரு. ஷாம் எங்கேயும் இருக்கு, எத்தனை மைல்கள் தாண்டி 100 மைல்கள், 100க்கும் அதிகமான மைல்களை தாண்டி இருக்கு. அவருக்கு எப்படிமா உன்னுடைய நிலைமை தெரியும்? நீ என்ன கஷ்டப்படுற, உனக்கு என்ன தேவைங்கிறது அவருக்கு எப்படி தெரியும் அப்படின்னு அந்த அம்மா கேக்குறாங்க. யார்? உமர் ரலியல்லாஹு அந்த அம்மாட்ட கேக்குறாங்க. அந்த அம்மா சொன்னாங்க, என்னப்பா நீ பேசுற? ஒரு நாட்டுக்கு அவன் அரசாட்சி நிர்வாகி என்று வந்துவிட்டான் என்றால் அந்த ஊரில் இருக்கிற வன விலங்குகள், கால்நடைகள், அதற்கும் அவன் தான் பொறுப்புதாரி. எங்கேயோ இருக்கிறோம், தூரமா இருக்கிறோம், அதை நான் கண்டுக்க மாட்டோம் அப்படின்னு ஒரு நிர்வாகி சொல்ல முடியாது, ஒரு தலைவன் சொல்ல முடியாது, ஒரு அரசர் சொல்ல முடியாது. நான் கண்டிப்பா உமரை கண்டிப்பா அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தை நிப்பாட்டுவேன் அப்படின்னு அந்த அம்மா சொல்றாங்க. உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், நான் தாமா அந்த உமர்,
தெரியாம தப்பு நடந்துச்சு. நீங்கள் சொன்னது எனக்கு ஒரு மிகப்பெரிய வேத வாக்கு, நான் எடுத்துக்கொள்கிறேன். ஆனால் உங்களுக்கு செய்ய வேண்டிய எல்லா நலத்திட்டங்களும் இப்பயே செய்யறேன். எல்லாத்தையும் செய்யறாங்க. அந்த நேரத்தில் எல்லாத்தையும் வாங்கி அவங்களுக்கு என்ன தேவையோ செய்யறாங்க. செஞ்சு முடிச்சுட்டு ஒரு பேப்பர் எடுத்து கையெழுத்து வாங்குறாங்க. ஒரு பேப்பர் எடுத்து, நான் எழுதியிருக்கிறேன், எனக்கு சேர வேண்டிய நலத்திட்ட உதவிகளை உமர் சரியா செஞ்சுட்டாரு அப்படின்னு நான் எழுதியிருக்கிறேன். நீங்க கையெழுத்து கொடுத்தாங்க. நாளைக்கு மறுமையில உமர் குறித்து நான் அல்லாஹ்விடம் எந்த புகாரும் செய்ய மாட்டேன், எந்த வழக்கும் தொடமாட்டேன் என்று நான் எழுதியிருக்கிறேன், நீங்க கையெழுத்து போடுங்க அப்படின்னு சொல்றாங்க. கையெழுத்தை வாங்கிட்டு உமர் ரலியல்லாஹு அவர்கள் சென்றார்கள் என்று சரித்திரம் சொல்கிறார். இப்படித்தான் ஒரு நிர்வாகியும் ஒரு பொறுப்புதாரியும் இருக்க வேண்டும். ஒரு ஊரிலோ ஒரு ஜமாத்திலோ கடைகோடியில் இருக்கிற யாராக இருந்தாலும் அவர்களுக்கும் நாம் செய்ய வேண்டிய உதவிகளையும், ஒரு ஜனாதிபதி ஒரு பிரதமரோ இந்த நாட்டில் இருக்கிற அத்தனை பேருக்கும் சேர வேண்டிய நலத்திட்ட உதவிகளை அவர் கவனித்து செய்வது என்பது மிக உன்னதமானது. அப்படிப்பட்ட நீதமான ஆட்சியாளர், அப்படிப்பட்ட நீதமான பொறுப்புதாரி நாளை மறுமையில் நிழலே இல்லாத அந்த நன்னாளிலே அவருக்கு அல்லாஹ் என்ன செய்வான்? தன்னுடைய நிழலை அல்லாஹ் தருவான். இரண்டாவது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வஸாபுன் நஸாஃபி இபாதத்தி ரப்பிஹி. இரண்டாவது யார் தெரியுமா? ஒரு இளைஞர். அந்த இளைஞர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? இறைவனை வணக்க வழிபாடுகளில் தன்னை வளர்த்து கொண்டவர். அப்படிப்பட்ட ஒரு இளைஞர். அந்த இளைஞருக்கும் நாளை மறுமையில் அல்லாஹ் என்ன செய்வான்? நிழலே இல்லாத அந்த நாளிலே தன் நிழலை அல்லாஹ் தருவான் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது மிக முக்கியமான வசியத். இந்த உபதேசத்தை நம் இளைஞர்களுக்கு நாம் செலுத்த வேண்டும். இளைஞர்களுக்கு எங்கே இபாதத் இருக்கிறது? இளைஞர்களுக்கு பல விஷயங்களில் அவர்கள் ஆயத்தமாக இருந்தாலும், அதில் முனைப்பாக இருந்தாலும், அல்லாஹ்வை தொழுகிற விஷயத்திலும் சமூகத்தினுடைய வளர்ச்சி விஷயத்திலும் அவர்களால் செய்கிற அந்த செயல்பாடுகள் மிக மிக கம்மிதான். நம் ஊர் இளைஞர்களை இபாதத்தின் பக்கமும் சமுதாய வளர்ச்சியின் பக்கம் அவன் என்ன செய்ய வேண்டுமோ அதற்கு அவரை முனைத்து தள்ளிவிட வேண்டும். ஒரு இளைஞர் அவன் எந்த நிலையில் இருக்கிறான், அவனுக்கு தேவையான கல்வி என்ன, அவன் எதை செய்தால் அவன் வாழ்க்கையும் அவன் கூட இருக்கிற அவன் குடும்பமும் அவனுடைய மக்களுடைய நிலை எப்படி மாறும் என்பதை நாம் சிந்தித்து ஒவ்வொரு இளைஞனுடைய கல்விக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? சேவை செய்ய வேண்டும். அது காலத்தின் கட்டாயமாக இருக்கிறது. அடுத்து மூன்றாவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வரஜுலுன் கல்புஹு முஅல்லகுன் ஃபில் மஸாஜித். மூணாவது யார் தெரியுமா? மஸ்ஜிதுகளிலே தன்னை கட்டி போட்டுக் கொண்டவர், மஸ்ஜிதுகளில் தன்னை இணைத்துக் கொண்டவர். அவருக்கும் அல்லாஹ் என்ன செய்கிறான்? நாளை மறுமையில் நிழலே இல்லாத அந்த நாளிலே தன் நிழலை அல்லாஹ் தருகிறான் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான்காவது யார் தெரியுமா? வரஜுலானி, ரெண்டு மனிதர்கள். எப்படிப்பட்ட மனிதர்கள்? தஹாபா ஃபில்லாஹி இஜ்தமா அலைஹி வ தஃபர்ரகா அலைஹி. அல்லாஹ்வுக்காகவே நேசம் கொண்டு அல்லாஹ்வுக்காகவே பிரிந்து கொண்ட இரு நண்பர்கள். அவர்களும் நாளை மறுமையில் அல்லாஹ்வுடைய நிழலை பெறுவார்கள். இது மிக முக்கியமான வசியத். எந்த அளவிற்கு என்றால் நம்முடைய பண்புகள் மாற வேண்டும். நாம் அல்லாஹ்விற்காக ஒருவரை நேசிக்க வேண்டும், அல்லாஹ்விற்காக ஒருவரை நாம் வெறுக்க வேண்டும். ஒருவன் நல்ல மனிதர், இபாதத்தான ஆளி, ஒரு ஆலிம், ஒரு தொழுகையாளி, அவரை நாம் அவர் செய்த வணக்கத்திற்காகவே பிரியம் கொள்ளலாம், அவர் செய்த வணக்கங்களுக்காக அவருடன் நாம் நட்பு கொள்ளலாம் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படி செய்கிற மனிதர்களுக்கு நாளை மறுமையில் தன் நிழலை அல்லாஹ் தருகிறான். அதே போல பாவங்களில் உழன்று கொண்டிருக்கிற ஒரு குடிகாரன், அவன் நட்பு நமக்கு தேவையில்லை. ஒரு பெரும்பாவம் செய்பவன், ஒரு அக்கிரமக்காரன், ஒரு அநியாயக்காரன், அவனுடைய நட்பு நமக்கு தேவையில்லை. அவனிடமிருந்து நாம் பிரிந்து வந்தோம் என்றால் நமக்கு அல்லாஹ் என்ன செய்கிறான்? நிழலே இல்லாத அந்த நாளிலே அல்லாஹ் தன் நிழலை அல்லாஹ் தருகிறான். அப்ப அல்லாஹ்விற்காக ஒருவரை பிரியம் கொள்ள வேண்டும், அல்லாஹ்விற்காக ஒருவரை நாம் இருக்க வேண்டும். ஒருவனில் நீங்கள் பார்க்கிறீர்கள், ஒரு ஹராமை பார்க்கிறீர்கள், அவன் வட்டியில் உணர்கிறான், வட்டி வியாபாரம் செய்கிறான், தெளிவாக பகிரங்கமாக அவன் விபச்சாரம் செய்கிறான். அப்படி என்றால் அவன் நட்பு அவனை விட்டு நாம் விலகிற பொழுது நாம் அல்லாஹ்வுடைய நிழலை பெறுவோம்.
நாளை மறுமையில் அல்லாஹ் கேட்பானாம், மக்களை பார்த்து கேட்பானாம். சூரியன் 1.5 கிலோமீட்டருக்கு அருகாமையில் மக்களுக்கு முன் நிறுத்தி அத்தனை பேரும் வியர்வையில் மூழ்கி இருக்கிற நேரத்தில் அல்லாஹ் கேட்பான், ஐனல் முத்தஹாபூன், எனக்காக பிரியம் கொண்டு எனக்காகவே வெறுத்த மக்கள் எங்கே? எனக்காக ஒருவரை பிரியம் கொள்வார்கள், எனக்காக ஒருவரை வெறுப்பார்கள், அந்த மனிதர்கள் எங்கே? நிழலே இல்லாத நாளில் நான் அவனுக்கு நிழல் தருகிறேன் என்று அல்லாஹ் சொல்வானாம். அந்த மக்களை அழைத்து தன் நிழலில் அல்லாஹ் நிப்பாட்டுவார். 5வதாக நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மனிதன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? தொலபத்துஹு இம்ராத்தன் தாத்து மன்சிபின் வ ஜிமாலின் வகால இன்னி அகாஃபுல்லாஹ். ஒரு பெண், அழகும் குடும்ப அந்தஸ்தும் உடைய ஒரு பெண் என்ன செய்கிறாள்? ஒரு ஆண்மகனை தனது இச்சைக்கு அழைக்கிறாள். அவர் இன்னி அகாஃபுல்லாஹ், நான் அல்லாஹ்வை பயப்படுகிறேன், நான் அல்லாஹ்வை அஞ்சுகிறேன் என்று ஒதுங்கி கொண்டார் அல்லவா, அந்த வாலிபன், அந்த மனிதர், அந்த மனிதருக்கு அல்லாஹ் என்ன செய்கிறான்? நாளை மறுமையில் தன் நிழலை தருகிறான் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 6வதாக நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வரஜுலுன் தஸத்தக அஃபா ஹத்தா லா தஅலமு ஷிமாலுஹு மா துன்ஃபிகு யமீனுஹு. ஒரு கொடையாளி, வாரி வாரி வழங்குகிற ஒரு தர்மகர்த்தா, ஒரு தான தர்மம் செய்பவர், அவர் தான் செய்கிற தர்மத்தை மறைத்து தான் செய்கிற வலதுகரத்தின் தர்மம் இடதுகரத்திற்கு தெரியாமல் செய்கிறார் என்றால் அவரையும் அல்லாஹ் என்ன செய்கிறான்? நாளை மறுமையில் தன் நிழலில் அவருக்கு இடம் கொடுக்கிறான் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 7வதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வரஜுலுன், ஒரு மனிதர், தகரல்லாஹு ஹாலியன் ஃபஃபாலத் ஐனாஹு, தனிமையில் அல்லாஹ்வை நினைத்து கண்ணீர் வடிக்கிறார் அல்லவா, தன் பாவங்களை நினைத்து அழுகிறார் அல்லவா, தன்னுடைய இயலாமையை நினைத்து அழுகிறார் அல்லவா. வாழ்க்கையில் விரக்திக்கு போன ஒரு மனிதன் அல்லாஹ் இருக்கிறான், என்னை அவன் கரம் சேர்ப்பான் என்று ஒருவன் அழுகிறான் என்றால் அந்த அழுகைக்குரிய மனிதருக்கு அல்லாஹ் என்ன செய்கிறான்? நாளை மறுமையில் நிழலே இல்லாத அந்த நாளிலே அல்லாஹ் தன்னுடைய நிழலை அல்லாஹ் தருகிறார். இப்படி இந்த 7 மனிதருக்கு அல்லாமல் நபிகள் இன்னமும் சில பேரை சொன்னார்கள். நாளை மறுமையிலே 1.5 கிலோமீட்டர் அருகாமையில் சூரியனை நமக்கு முன்னாடி நிறுத்துகிற பொழுது நிழலே இல்லாத அந்த நாளிலே அல்லாஹ் சில பேருக்கு நிழல் அளிப்பான். அந்த 7 பேர் அல்லாமல் இன்னும் பெருமானார் ஒரு 4 நபர்களை சொன்னார்கள். ஒரு முறை சொன்னார்கள், 3 குணங்களை உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் கற்றுக் கொடுங்கள். பேரண்ட்ஸ் எல்லாம் இருக்கிறீங்க, பெத்தவங்க, தம் பிள்ளைகளுக்கு இதெல்லாம் சொல்லிக் கொடுங்க. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், 3 விஷயத்தை நீங்கள் கற்றுக் கொடுங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு. முதலாவது, உங்கள் நபியை பிரியம் வையுங்கள் என்று கற்றுக் கொடுங்கள். நம்முடைய நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தன் உயிருக்கு மேலாக நேசிக்கக்கூடிய அந்த பண்பை வளர விடுங்கள் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 2வது, வஹுப்பு அஹ்லி பைத்தி, நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தார்கள், அவர்கள் மீதும் அன்பை நீங்கள் அதிகமாக வையுங்கள் என்பதை போதியுங்கள். அடுத்து 3வது, வஅலா கிராஅத்தில் குர்ஆன், குர்ஆன் ஓதுவதை நீங்கள் அவர்களுக்கு பிரியமாக ஆக்குங்கள். ஏனென்றால் குர்ஆன் ஓதுகிற ஒரு குர்ஆனியை, குர்ஆன் ஓதுகிற ஒரு குர்ஆன் தொடர்புள்ள ஒரு மனிதரை அல்லாஹ் நாளை மறுமையில் தன் நிழலை அல்லாஹ் அவருக்கு தருகிறான் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நம்ம பிள்ளைங்களை சின்ன பிள்ளையிலிருந்து குர்ஆன் ஓத நம்ம அனுப்புற மதரசாவுக்கு, ஏதோ ஒரு ஃபங்க்ஷன், ஏதோ ஒரு விழா, அந்த விழால உங்க பிள்ளைங்க இருந்தாதான் அந்த விழா நடக்குன்னு இல்லை. உங்க பிள்ளை இல்லாத அந்த விழா நடக்கும். மதரசா என்ன 6 மணி நேரமா நடத்த போறோம்? ஒரு 1 hour தான், 1 மணி நேரம். அந்த 1 மணி நேரத்தில் கூட நீங்கள் அல்லாஹ்விற்காக தியானம் செய்து உங்கள் பிள்ளைகளை குர்ஆன் படிப்பதற்கு நீங்கள் அனுமதிக்கவில்லை என்றால் நாம் எந்த நிலையில், நம்முடைய ஈமான் எந்த நிலையில் இருக்கிறது என்று சிந்தித்து பாருங்க. எங்கடா போனேன்? வெளியூர் போயிட்டேன். வெளியூர்னா எங்கடா? பந்தர் போயிட்டேன், கண்டியூர் போயிட்டேன். இதெல்லாம் ஒரு தூரமா? பந்தர் ஒரு வெளியூரா? கண்டியூருங்கிறது ஒரு வெளியூரா? நீங்கள் கண்டியூருக்கு உங்களுடைய விழா அழைப்புக்காக நீங்கள் கூட்டிக் கொண்டு சென்றாலும் அந்த ஒரு 5 மணி போல அப்படி கூட்டு வந்து விட்டுட்டு அவ்வளவு தூரமா இருக்கு, 1 கிலோமீட்டர் கூட இருக்காது. பிள்ளைகள் குர்ஆன் ஓதுவதை நாம் பழக்கிக் கொள்வது என்பது எந்த அளவிற்கு முக்கியத்துவமானது என்றால்
அவர்களுக்கு அல்லாஹ் என்ன செய்கிறான், தன் நிழலை தருகிறான் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அடுத்து பெருமானார் சொன்னாங்க, 9வதா ஒரு மனிதர் யார் என்றால், எல்லா நிலையிலும் எந்த நிலை வந்தாலும் எப்படிப்பட்ட கஷ்டம் வந்தாலும் சரி, அல்லாஹ் என்னுடன் இருக்கிறான் என்ற நம்பிக்கையில் இருக்கார் அல்லவா, அவருக்கு அல்லாஹ் என்ன செய்கிறான், நிழலே இல்லாத அந்த நாளில் தன் நிழலை தருகிறான் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 10வதாக சொன்னார்கள், அந்த மனிதர் யார் தெரியுமா, வாஸிலுர் ரஹ், உறவை நேசிக்கக்கூடியவர், உறவை துண்டிக்காமல் உறவுகளின் சொந்தக்காரர்களை மதித்து அவர்களிடம் அவர் அனுசரணையாக நடந்து கொண்டு அன்பை விதைப்பவர், அவருக்கும் அல்லாஹ் என்ன செய்கிறான், தன் நிழலை அல்லாஹ் நாளை மறுமையில் தருகிறான். 11வதாக சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு பெண். இந்த செய்தி உங்களுக்கு வியப்பாக தோன்றலாம். ஒரு பெண் எப்படிப்பட்ட பெண் தெரியுமா, அவளுக்கு குழந்தைகள் இருக்கிறது, சிறு குழந்தைகள் இருக்கிறது. சிறு குழந்தைகள் இருக்கிறப்பவே அந்த பெண்ணுடைய கணவர் மூத்தாகி விடுகிறார், இறந்து விடுகிறார். அந்த பெண் தன் குழந்தைக்காக மறுமணம் செய்து கொள்ளாமல், மறுமணம் செய்ய வழி இல்லாமலும் அல்லது ஏதாவது ஒரு சூழ்நிலையில் அதை தடுத்து கொண்டு தன் பிள்ளைகளை நல்லபடியாக வளர்த்து, எத்தீமான அந்த பிள்ளைகளை, அனாதையான அந்த பிள்ளைகளை நல்லபடியாக வளர்த்து ஆளாக்குகிற ஒரு பெண், அந்த பெண்ணுக்கு அல்லாஹ் என்ன செய்கிறான், தன்னுடைய நிழலை நாளை மறுமையில் நிழலே இல்லாத நாளில் தன் நிழலை அல்லாஹ் தருகிறான் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு பெண், இப்படிப்பட்ட பெண்ணெல்லாம் நாம் தேடி அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். விதவையாக இருக்கிற பெண்கள், குழந்தைகளை வைத்துக் கொண்டு கஷ்டப்படுகிற பெண்கள், அவர்களுக்கு உதவுவது நம் மீது தார்மீக கடமை, ஒவ்வொரு ஜமாத்திற்கும் ஒவ்வொரு நிர்வாகத்திற்கும் கடமை. அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், 12வது யார் தெரியுமா அவர்கள், ஒரு மனிதர், ஒரு அடியார், தன் வீட்டுக்கு சொந்தக்காரங்க வந்துட்டா, தன் வீட்டிற்கு அடியார்கள் வந்து விட்டால், யாரோ உறவுகள் வந்து விட்டால், அது யாராக இருந்தாலும், உறவுகளாக இருக்கட்டும், ஒரு எத்தீமா இருக்கட்டும், ஒரு மிஸ்கினாக இருக்கட்டும், ஒரு ஏழையாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் அவர் தன் வீடு தேடி வந்து விட்டார் என்றால் அவருக்கு உணவை கொடுத்து நல்லபடியாக உபசரித்து விருந்தாளியை கண்ணியப்படுத்துகிறாரே அந்த ஒரு மனிதர், அவருக்கும் நாளை மறுமையில் நிழலே இல்லாத அந்த நாளில் அல்லாஹ் தன் நிழலை தருகிறான். குறிப்பாக கடைசியாக இறுதியாக இதுதான், சூரியன் இப்பொழுது நம்மை விட 150 மில்லியன் கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறது. அந்த சூரியனின் வெப்பத்தை நம்மளால் இப்பொழுது தாங்க முடியவில்லை, வெப்ப அலையை தாங்க முடியவில்லை. ஆனால் நாளை மறுமையில் அல்லாஹ் நமக்கும் சூரியனுக்கும் மத்தியிலே 1.5 கிலோமீட்டர் வித்தியாசத்தில் நிப்பாட்டி வைப்பான். அப்படி நிப்பாட்டி வைக்கிற பொழுது நிழல் எங்கு இருக்கும் என்றால் ஒரே ஒரு நிழல், இறைவனுடைய நிழல். அந்த இறைவனுடைய நிழல் யாருக்கு கிடைக்கும் என்றால் நான் இப்பொழுது சொன்ன 12 நபர்களுக்கு கிடைக்கும். அந்த 12 நபர்களுடைய அந்த உன்னதமான அமலை நாம் செய்து அந்த அல்லாஹ்வுடைய நிழலுக்கு சொந்தக்கார மக்களாக உங்களையும் என்னையும் அல்லாஹ் தஆலா ஆக்குவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.